தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வாய் கூசாமல் பாரதிய ஜனதா கட்சியோடு திமுக சேருகிறது. காங்கிரஸ் தாவேகாவோடு சேர்ந்து விட்டது என்பதற்காகவெல்லாம் திமுக போய் பிஜேபியோடு சேர்ந்து கொள்ளும் என்கிற கணக்கு இருக்கு இல்லையா? அதில் கிஞ்சித்தும் உண்மை இல்லை என்பதை இன்றைக்கு நடந்த அனைத்து கட்சி கூட்டம் பட்டவர்த்தனமாக இந்த நாட்டு மக்களுக்கு அறிவித்திருக்கிறது. இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் தான் முகவரி, எல்லாம் சரி. இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் பேசிய செய்தி என்ன? காங்கிரஸ் என்ன செய்தது? காங்கிரஸ் எத்தனாவது நபராக வெளிநடப்பு செய்தது? மாநில நலனுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது முன்னெடுப்புகளை செய்யுமே ஆனால் அதை மூர்க்கமாக எதிர்க்க வேண்டிய இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். யாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல, யாருடைய போராட்டத்திலையும் நாம போய் பங்கேற்கணும்ன்ற அவசியம் இல்ல. நம்முடைய எதிர்ப்பை நாம் வலுவாக பதிவு செய்வோம்னு சொன்னாரா இல்லையா? கேவலம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக டீலிமிட்டேஷன் ஆதரிச்சிருமா? அவ்வளவு வீக்கான கட்டமைப்பா என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டமைப்பு? பாரதிய ஜனதா கட்சியோடு கள்ள உறவில் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகமா அல்லது தாவேகா தலைமையிலான அணியான்றதை இன்றைக்கு இந்த நாட்டு மக்கள் பார்த்திருக்கிறார்கள். இங்கேயும் காங்கிரஸ் 10 பேர் இருக்காங்கல்ல, மாணிக்கம் தாகூர்னு ஒரு மானஸ்த இங்க தலைவரா இருக்கிறார்ல, அப்ப காங்கிரஸ் கட்சி இதை கண்டிச்சிருக்கணுமா வேணாமா? உங்களுக்கு அமித்ஷாவை பார்த்தா உங்க ட்ரௌசர் நனைஞ்சிரும், மோடியினுடைய பேரை கேட்டா உங்க ட்ரௌசர் கலண்டுரும். அது நமக்கு நல்லா தெரியும். பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் ஒரு இணக்கத்தை உருவாக்குறதுக்கான புரோக்கர் வேலையை பார்த்துக்கிட்டு தெரியறாரு இங்க வைகோன்னு ஒருத்தர். அவர் அதை செஞ்சாரா? ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்துடைய முதன்மை செயலாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கடந்த சில நாட்களாகவே திமுக பாஜகவை நோக்கி போகிறது, பாஜக திமுகவிடம் மறைமுகமாக பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்கள்ல இருந்து சில அரசியல் கட்சி தலைவர்கள் வரைக்கும் பேசிக்கொண்டே இருந்தாங்க. காரணம் என்னன்னா, பார்லிமெண்ட்ல டீலிமிட்டேஷன் கொண்டு வர போறாங்க, தாவேகா கிட்ட காங்கிரஸ் வந்துருச்சு அப்படின்றதுனால பாஜக கிட்ட திமுக போகுது அப்படின்ற மாதிரி பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம், ஒரு நாள் முன்னாடி நாடாளுமன்றம் கூடுவதற்கு ஒரு நாள் முன்பு நடந்த கூட்டத்துல திமுக முதல் ஆளாக பாஜகவுக்கு எதிராக வெளிநடப்பு பண்ணியிருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? அதன் பின்புதான் மற்ற கட்சிகள் வெளிநடப்பு பண்ணியிருக்கிறது. அப்போ இவ்வளவு நாட்கள் பேசினது அத்தனையுமே இதுல உடைஞ்சு போச்சா? நீங்க உங்களுடைய பார்வை. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக களத்திலே முந்தி இருக்கக்கூடிய சித்தாந்த கொள்கைகளை உடைய ஒரு கட்சி. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஏதோ சித்தாந்தம் இல்லை, கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, தத்துவம் இல்லை என்றெல்லாம் நீங்கள் கடந்து விட முடியாது. அதன் மீது 1000 குறைகளை சொன்னாலுமே கூட கொள்கையில் வலுவாமல் உறுதியாக நிற்கிற கட்சி என்கிற பட்டியலை நீங்கள் இந்திய துணைக்கண்டத்தில் எடுத்து போட்டால் அதில் முதலிடம் கொடுக்க வேண்டிய கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கும். காங்கிரஸ் தாவேகாவோடு சேர்ந்து விட்டது என்பதற்காகவெல்லாம் திமுக போய் பிஜேபியோடு சேர்ந்து கொள்ளும் என்கிற கணக்கு இருக்கு இல்லையா? அது உண்மையிலேயே திமுகவின் மீது வெறி கொண்டு காழ்ப்பு கொண்டு இருப்பவர்கள் பரப்புகிற அவதூறு செய்தி தானே தவிர அதை தாண்டி அதில் கிஞ்சித்தும் உண்மை இல்லை என்பதை இன்றைக்கு நடந்த அனைத்து கட்சி கூட்டம் பட்டவர்த்தனமாக இந்த நாட்டு மக்களுக்கு அறிவித்திருக்கிறது. நீங்க கடந்த காலத்துல திமுக கூட்டணியில் இருந்த தலைவர்கள் கூட கொஞ்சம் கூட வாய் கூசாமல் பாரதிய ஜனதா கட்சியோடு திமுக சேருகிறது, பாரதிய ஜனதா கட்சியோடு திமுக சேர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஜயினுடைய ஆட்சியை கவிழ்க்க பார்க்கிறது என்றெல்லாம் பேசினார்கள். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிற போது 1000 வாய்ப்புகள் வந்த போது கூட அண்ணன் மு.க. ஸ்டாலின் அந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி கொள்ளவில்லை. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அரியணை ஏற வேண்டும் என்று நினைக்கவும் இல்லை. ஜனநாயக வழியில் தேர்தலை சந்திப்போம், மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு நாம் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என்கிற அந்த நிலையில் தான் இருந்தார். இப்போதும் அதே நிலையில் தான் இருக்கிறார். இப்ப இந்த பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இவங்க சொன்னாங்க இல்லையா? சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். உதாரணமாக மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ சொல்லியிருந்தார், அவர் கட்சிக்கு அவருடைய பையன் எம்பியா இருக்காரு, தனி சின்னத்துல வெற்றி பெற்றிருக்கிறார். இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்துல அவங்க கட்சியினுடைய ஸ்டாண்ட் என்ன? அவர் ஆதரிக்கிற கட்சியாக இருக்கிற தாவேகா கூட்டணிக்குள் இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்டாண்ட் என்ன? காங்கிரஸ் தானே சார் பெரிய கட்சி அகில இந்திய அளவில், அப்படித்தானே சார் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நேஷனல் ஃப்ரண்ட்னு வந்தா அது காங்கிரஸை உள்ளடக்கிதான், காங்கிரஸ் தான் முகம், இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் தான் முகவரி, எல்லாம் சரி.
இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் பேசிய செய்தி என்ன, காங்கிரஸ் என்ன செய்தது, காங்கிரஸ் எத்தனாவது நபராக வெளிநடப்பு செய்தது? பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடவடிக்கையை கண்டித்து முதல் ஆளாக எதிர்ப்பை பதிவு செய்துவிட்டு வெளிநடப்பு செய்த கட்சி எதுன்னு கேட்டா திராவிட முன்னேற்ற கழகம் தான். மம்தா பானர்ஜியினுடைய கட்சியை உடைத்து சுக்குநூறாக போட்டிருக்கிறார்கள். அந்த கட்சிக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. இது மாநில கட்சிகளை நசுக்குகிற வேலையா இல்லையா? 1000 மனமாச்சரியங்கள் இருக்கட்டுங்க. உங்களுக்கு மம்தா பானர்ஜியோடு பிறக்க இருக்கலாம், திரிணாமுல் காங்கிரசுக்கும் ஒரு இணக்கம் இல்லாமல் போயிருக்கலாம். ஒரு மாநில கட்சியை உடைத்து போடுவது என்பது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொல்லப்படுகிற அந்த சித்தாந்தத்தின் கீழ் வருகிற ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒன் பார்ட்டி என்கிற அந்த அடிப்படையில் தான் அது போய் முடியும். காங்கிரஸ் அந்த இடத்தை இட்டு நிரப்புமா? கண்டிப்பாக இட்டு நிரப்பாது. அது பாரதிய ஜனதா கட்சி இட்டு நிரப்புகிற இடமாக மாறி போகும். அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய அரசியல் தட்பவெட்ப சூழல். அப்ப பாரதிய ஜனதா கட்சி பின்னிருந்துதான் இந்த வேலையை செய்ததுன்றது இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் தெரியும். அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை எந்த அடிப்படையில் அழைத்தார்கள்? நீங்க பார்ட்டின்னு சொன்னா ஒண்ணு கட்சி தலைவருக்கு அழைப்பு விடுக்கணும், அல்ல அந்த கட்சியினுடைய கொறடாவுக்கு அழைப்பு விடுக்கணும். அதன் மூலமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருவார்கள். இதுதானே சார் ஸ்டாண்டு. இப்ப நீங்க அதிருப்தி எம்எல்ஏக்கள், அதிருப்தி எம்பிக்களை அனைத்து கட்சி கூட்டத்துக்கு மாநில சட்டப்பேரவை கூடுவதற்கு முன்பாகவோ அல்லது நாடாளுமன்றம் கூடுவதற்கு முன்பாகவோ அழைத்து பேசினா அப்ப என்ன நோக்கம்ங்கிறது இருக்குல்ல. அரசுக்கு துணை நிற்பதற்கு அவர்களை அழைப்பதாகத்தான் பொருள் கொள்ளப்படும். மம்தா பானர்ஜிட்ட இருந்து பிரித்து அழைத்து வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நீங்க அழைச்சிங்கன்னா மம்தா பானர்ஜிக்கு துணை நில்லுங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடவடிக்கைகள் மாநிலத்துக்கு உகந்ததாக இருந்தா ஆதரவு தெரிவிங்கன்னு சொல்றதுக்காக அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கூப்பிடுறாங்க. அது என்ன அடையாளம்னு கேட்டா, பாருங்க எங்களை எதிர்த்த கட்சியை நாங்க உடைச்சிருக்கோம், உடைச்சு இன்னைக்கு கொண்டு வந்து எம்பியை எங்க பக்கத்துல நிப்பாட்டிருக்கோம், இதே நிலைமை நாளைக்கு உங்களுக்கும் வந்துரும்னு அவர்கள் சொல்லாமல் சமிக்ஞை காட்டுவதாகத்தான் பொருள் கொள்ளப்படும். அப்ப அந்த சமிக்ஞை காட்டுகிற வேலையை ஒரு கட்சி செய்கிறது, திட்டமிட்டு செய்கிறதுன்னு சொன்னா மாநில கட்சிகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல. அது யாருக்கு இருந்துருச்சுன்னு கேட்டா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இருந்துச்சு. ஆம் ஆத்மி கட்சிக்கு இல்ல, அதே போல சிரோன்மணி அகாலி தளத்துக்கு இல்ல, இன்னும் குறிப்பா சொல்ல போனா நவீன் பட்நாயக்கு இல்ல. இப்படி எத்தனையோ கட்சிகள் மாநில கட்சிகளாக பரிணமிக்கின்றன. சந்திரபாபு நாயுடு செய்யல, கூட்டணியில இருக்கிறாரு, அவரும் அதை செய்யல. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநில கட்சியை நீங்கள் நசுக்குகிறீர்கள் என்ற உடனேயே உடனடியாக தன்னுடைய வலிமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கு அப்படின்னு சொன்னா திமுக தடம் மாறல. திமுக அதனுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக நிலைத்து நிற்கிறது. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடு என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு பட்டவர்த்தனமாக அறிவிச்சிருக்காங்க. இப்ப காங்கிரஸுடைய நிலைப்பாடு என்ன? இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். டீலிமிட்டேஷன்ல RS பாரதி ஒரு கருத்து தெரிவிச்சுட்டாருன்னு 2 நாளா உருட்டினாங்க. என்ன சொன்னாரு? எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டா டீலிமிட்டேஷனை நாங்க ஆதரிப்போம்னு சொன்னாரு. திமுகவினுடைய கோரிக்கையை பாஜக ஏற்கிற அளவுக்கு திமுக கோரிக்கை வச்சிருமா? அரசியல் புரியாதவர்களுக்கு தான் இந்த செய்தி புரியாதே தவிர அரசியல் தெரிந்தவர்கள் வேண்டுமென்றே வன்மம் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியலை மேனிபுலேட் பண்ணாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை? டீலிமிட்டேஷன் அஜெண்டாவுக்குள்ளேயே வரல. அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர்றதுக்கான பில்ஸை கொட்டிருக்காங்களே தவிர அது MSMEக்கு வந்திருக்கு, ஆடிட் கமிஷனுக்கு வந்திருக்கு, இப்படி பல அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவதற்கான இது வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த வந்தே மாதர பாடலை பாடுவதற்காக தேச துரோக வழக்குகள் எல்லாம் தொடுத்துருவோங்கிற அந்த அமெண்ட்மெண்ட் எல்லாம் வந்திருக்காங்க. ஆனா டீலிமிட்டேஷன் அமெண்ட்மெண்ட் வந்ததா? வரல. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் சரியா தானே இயங்கிக்கிட்டு இருக்கு. அண்ணன் ஸ்டாலின் லண்டனுக்கு போயிருக்காருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர். அங்கிருந்து வீடியோ கான்பரன்சிங்ல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அழைத்து அவர் என்ன அறிவுறுத்தினாரு? மாநில நலனுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது முன்னெடுப்புகளை செய்யுமே ஆனால் அதை மூர்க்கமாக எதிர்க்க வேண்டிய இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். யாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, யாருடைய போராட்டத்திலையும் நாம போய் பங்கேற்கணும்ன்ற அவசியம் இல்லை. நம்முடைய எதிர்ப்பை நாம் வலுவாக பதிவு செய்வோம்னு சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு செய்து காட்டிடுச்சு இல்ல. இப்ப எங்கிருந்து சொல்லுவீங்க நீங்க பாஜகவும் திமுகவும் கூட்டணி? இப்ப திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? காங்கிரஸ் என்ன பண்ணுது? காங்கிரஸோடு கூட்டணியில இருக்கக்கூடிய அண்ணன் திருமா என்ன பண்ணிட்டாரு? அண்ணன் திருமாவுக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய மதிமுக என்ன பண்ணிருச்சு? இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்றதுதான் கேள்வி. இப்ப யாருக்கு உறவு? பாரதிய ஜனதா கட்சியோடு கள்ள உறவில இருப்பது திராவிட முன்னேற்ற கழகமா அல்லது தாவேகா தலைமையிலான அணியான்றதை இன்றைக்கு இந்த நாட்டு மக்கள் பார்த்திருக்கிறார்கள். ஒண்ணு வேணாம், மாநில கட்சி தானே தாவேகா. நான் வைகோ மாதிரியான ஆட்கள் கேட்கிற, வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி குதிக்கிறீங்க இல்லையா? நாங்க இந்த அரசை பாதுகாக்கிற வாழும் கடையுமாக இருப்போம், இந்த அரசை கவிழ்க்க நினைக்கிறார்கள், ஒன்றிய அரசினுடைய துறை கொண்டுங்கிறீங்கல்ல. இன்னைக்கு
ஒன்றிய அரசு உங்களுக்கு எதிராக சதி செய்வதாக சொல்றீங்க. சரி, நியாயமாகவே இருக்கட்டும். இந்த மாநில கட்சிகளை நசுக்குகிற வேலையை அனைத்து கட்சி கூட்டத்தில் திரிணாமுல் காங்கிரசுக்கு எதிராக, குறிப்பாக மம்தா பானர்ஜிக்கு எதிராக செய்திருக்கிறாங்களா இல்லையா? ஒரு கண்டன அறிக்கையை விஜயை கொடுக்க சொல்லுங்க. ஒரு கண்டன அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. அவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை. ஒரே ஒரு கண்டன அறிக்கை. மாநில கட்சிகளை நசுக்குவது என்பது மாநில சுயாட்சிக்கு எதிரானது, அதை தாவேகா ஒருபோதும் ஏற்காது, பாஜகவுக்கு கண்டனம் அறிக்கை வாங்கி கொடுக்க சொல்லுங்க. வைகோவுக்கு தில் இருந்தா இதை செய்யணும். அப்போ பாஜகவை எதிர்க்க திராணி இல்லாத, தெம்பில்லாத, முதுகெலும்பு இல்லாத ஒருவரோடு நீங்கள் கூட்டு வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை கொள்கை ரீதியாக வலிமையாக எதிர்க்கிற ஒரு இயக்கத்தை பாஜகவோடு கூட்டுன்னு சொன்னா மக்கள் காரி உங்கள் முகங்களில் உமிழ மாட்டார்களா? இன்றைக்கு அதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறது. இனி நாட்டு மக்கள் முடிவு செய்வார்கள். திமுக யார், திமுக பாஜகவோடு கூட்டு வைத்ததாக சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் யார் என்பதை இனி நாட்டு மக்கள் முடிவு செய்வார்கள். விஜயிடம் அறிக்கை வாங்கி கொடுப்பாரா வைகோ அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. இன்னைக்கு எப்படி அனைத்து கட்சி கூட்டத்துல போட்டி எம்பிக்களை அழைத்து அனைத்து கட்சி கூட்டத்துல பாஜக பங்கேற்க வைக்கிறதோ அதே மாதிரிதான் தன்னுடைய ஆட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதிமுகவுடைய போட்டி எம்எல்ஏக்களை நேரில் போய் சந்தித்தவர் தான் விஜய். ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் என்பது இல்லை. அப்புறம் வைகோ எந்த அளவுக்கு இதை ஒன்றிய அரசோடு சேர்ந்து கொண்டு ஆட்சியை கவிழ்க்க நிற்கிறார் என்ற குற்றச்சாட்டை பார்த்து தெரியல. இன்னொரு விஷயம், பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, டீலிமிட்டேஷன், இதற்கு ஆதரவு கொடுத்தா ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது வந்துடும், இதனால சீக்கிரமே ஆட்சி மாற்றம் என்பது வரும் அப்படின்னு நினைச்சா திமுக அதற்கு ஆதரவு கொடுக்கலாம். இன்னொரு விஷயம், ஆதரவு கொடுக்கவில்லை என்றாலும் கூட வெளிநடப்பு செஞ்சுச்சு அப்படின்னா அது பாஜகவுக்கு ஆதரவாக மாறிடும். ஏன்னா பாஜகவுக்கு 2/3 எம்பிக்களுடைய ஆதரவு என்பது வேணும் அப்படின்றதுனால திமுகவுடைய 22 எம்பிக்கள் வெளியே போனாங்கன்னா அந்த ஆதரவு என்பது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ரீதியிலும் திமுகவை நோக்கி சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கு, வலுவாக இருக்கு. அதுல எல்லளவும் சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் அதற்காக ஒரு நிலைப்பாடு, ஆட்சி அதிகாரத்தை விட்டு கீழே இறங்கினால் அதற்கென ஒரு தனி நிலைப்பாடு என்று நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கிற இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் இருந்ததில்லை. இன்னைக்கு அதற்கான சாட்சியை டெல்லியிலேயே பகிர்ந்திருக்கு திமுக. இப்ப இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற விஷயத்துல அந்த டீலிமிட்டேஷன் பாலிசியை நாங்க கொண்டு வருவோம்னு சொன்ன உடனே அந்த நகலை எரித்து தேர்தல் பிரச்சார களத்திலேயே அனல் பரப்பியவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர். அன்றைக்கு நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். சிதம்பரம் தொகுதிக்கு உட்பட்ட பரங்கிப்பேட்டையில நானும் எங்க தலைவரும் பிரச்சாரத்துல இருக்கோம். அன்னைக்கு மாலையில அங்கதான் டீலிமிட்டேஷன் மசோதா கொண்டு வருவதற்கான அந்த சட்ட நகலை நாங்கள் எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோம். அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்கிற போது சொன்னாங்க, இந்தியாவிலேயே இதனுடைய ஆபத்தை உணர்ந்து வலிமையாக எதிர்த்த ஒரே தலைவர் திமுக தலைவர் தான் மக்கள் அன்னைக்கு சொன்னாங்க பரங்கிப்பேட்டையில். அதை நான் இன்னைக்கு ஒப்பீனியன் தமிழ் வாயிலா பதிவு செய்யறேன். ஏன் அப்படின்னு கேட்டா, தமிழ்நாட்டு மக்களிடத்துல அந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வந்து சேர்த்த பெருமை யாருக்கு உண்டு? வேற மாநிலத்துக்கு அந்த டீலிமிட்டேஷன் குறித்த புரிதல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி செய்துட்டாங்களா? டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் செய்துட்டாரா? அதே மாதிரி ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் மாநிலத்துல செய்துட்டாரா? ஏங்க அவ்வளவு போறீங்க? கேரளா நசுக்கப்படும். கர்நாடகத்தில் ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற காங்கிரஸ் கர்நாடகத்திலே நசுக்கப்படும். கர்நாடகத்திலே அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தும் அது இல்லாமல் போகும். தெலுங்கானாவில நசுக்கப்படும், ஆந்திராவில நசுக்கப்படும். காங்கிரஸ் அது குறித்த புரிதலை இந்த 3 மாநிலங்களில் ஏற்படுத்திருச்சா? கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள்ல ஏற்படுத்திருச்சா? இல்ல. ஆனா தமிழ்நாட்டில் ஒரு தீ வைத்து கொளுத்தப்பட்ட சட்ட நகலின் மூலமாக இந்த பிரச்சனையினுடைய வீரியத்தை அடித்தட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. அதனாலதான் நான் சொன்னேன், பிரச்சார காலத்தில் நாங்கள் இருக்கிற போது மக்கள் எங்களிடத்துல சொன்ன செய்தி. அப்ப இந்த டீலிமிட்டேஷனுடைய சீரியஸ்னஸ் மக்களுக்கு எஜுகேட் பண்ணி அதை குறித்த அவேர்னஸ் உண்டாக்கி மாநிலத்தையே போராட வைத்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. இப்படி செய்த திமுக கேவலம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக டீலிமிட்டேஷன் ஆதரிச்சிருமா? அவ்வளவு வீக்கான கட்டமைப்பா என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டமைப்பு? பதவிக்காக ஏங்கி தவிக்கிற இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் இருந்ததே கிடையாது. அது பகுத்தறிவாதிகளின் கூடாரமாகத்தான் எப்போதுமே இருந்திருக்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாய் சில மாற்றங்கள் வந்திருக்கலாம். நான் திமுக அதுக்காக தலையில் வைத்துக் கொண்டு கொண்டாடுங்கள்னா சொல்லல. ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கொள்கை கோட்பாட்டை இழந்து விட்டெல்லாம் ஆட்சி அதிகாரத்துக்காக ஏங்கி தவிக்கல. இவங்க ஒரு மாய பிம்பத்தை உருவாக்குகிறார்கள். என்னன்னா, அதிமுகவோடு கூட்டு வைக்க பார்த்துச்சு, ஆட்சி அதிகாரத்தை கொள்ளைப்புற வழியாக கைப்பற்ற பார்த்து. நான் கேட்கிறேன், அதிமுகவோடு கூட்டு வைக்க பார்த்துச்சு, ஏன் அது கைவிடப்பட்டதுன்னு நீங்க பேசுவீங்களா? திமுக தலைவர் ஒப்புக்கொள்ளவில்லை, அதனால் அது கைவிடப்பட்டது. அப்ப தலைவருடைய நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு? தலைவர் ஏற்றுக்கொள்ற நிலையில இருந்தாரா? சார், எனக்கு ஒரு ஆசை இருக்கலாம் சார், நான் கட்சியினுடைய தொண்டனா இருக்கலாம்,
ஆனா என் கட்சியினுடைய தலைவனுக்கு என்ன மனநிலை இருக்கு, அவர் என்ன முடிவெடுத்தாருன்றதுதானே என் கட்சியினுடைய முடிவு, ஒரு லீடருடைய முடிவு தானே சார். அப்போ அதிமுக கூட்டணி என்பதை அண்ணன் மு.க. ஸ்டாலின் ஏற்கவில்லை. ஆனா இன்னைக்கும் அதிமுகவோடு கூட்டு வைப்பதற்கு திமுக முயற்சித்ததுன்னு பேசுறாங்க. டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தால் அது மாநிலத்தை நசுக்குகிற வேலையாக இருக்கும், குறிப்பாக தென் மாநிலத்தை. திமுகவினுடைய கோட்பாட்டில் ஒன்றாக அண்ணா சொன்னது என்ன தெரியுமா, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு. தேய்கிற தெற்கை தூக்கி நிறுத்திய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் உண்டு. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருந்த போது இத்தனை அமைச்சர்களை பெற்று விட்டார்களே, இத்தனை இலாக்காக்களை பெற்று விட்டார்களேன்னு வாய் பிளந்தாங்கல்ல. தெற்கு தேய்கிறதுங்கிறத மெல்ல மெல்ல தெற்கும் அதிகாரத்தை நோக்கி நகருகிறதுன்னு மாற்றிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. அன்னைக்கு இருந்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு உண்டு இல்லையா? அப்ப தெற்கு தேய்கிறதுன்னு பேசிய கட்சி தெற்கு தேய்வதற்கான எல்லா சூழலையும் டீலிமிட்டேஷன் உருவாக்குதுன்னா கேவலம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அந்த டீலிமிட்டேஷன் ஆதரிச்சிருமா? அந்த நிலையில திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. இன்னைக்கு சொன்னாங்கல்ல பாஜகவோடு கள்ள உறவு கொண்டுருச்சுன்னு, இன்னைக்கு ஒரே அடி ஓங்கி நடு மண்டையில அடிச்சுட்டு திமுக வெளியில வந்திருக்குல்ல. அது மாதிரி டீலிமிட்டேஷன் பில் வரும்போதும் திமுக என்ன செய்யுதுங்கிறத நீங்க பொறுத்து இருந்து பாருங்க. டீலிமிட்டேஷன் பில்ல அதனுடைய வீரியமே இல்லாத அளவுக்கு செய்து விட வேண்டும் என்பதற்கான திருத்தங்களை தான் திமுக கொடுத்தது. திமுக கொடுத்த திருத்தங்கள் சாதாரண திருத்தங்கள் அல்ல. திமுக தான் வலிமையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் எப்படி நீங்கள் தொகுதிகளினுடைய எண்ணிக்கையை கூட்ட முடியும்னு கேட்டாங்க. மக்கள் தொகையை நாங்க குறைத்திருக்கிறோம், நாம் இருவர் நமக்கு இருவர்னு குறைச்சோம், நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு குறைச்சோம். இப்படி மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய நாங்கள் இன்றைக்கு பாதிக்கப்படுறோம். 10 புள்ள பெற்றுக்கிட்டவன் 20 புள்ள பெற்றுக்கிட்டவன்லாம் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு 200 தொகுதி வந்துருன்றான், 150 தொகுதி வந்துருன்றான். இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆபத்துங்கிற செய்திய அந்த பில்லுல நாங்க அமெண்ட்மெண்டா கொண்டு வரணும்னு சொல்றோம். அப்படிங்கறதெல்லாம் கொடுத்ததற்கு பிறகு இன்றைக்கு அந்த டீலிமிட்டேஷன் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு தெரியல. இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு, இந்த டீலிமிட்டேஷன் குறித்த மசோதாவை தோற்கடித்தது யார் சொல்லுங்க? காங்கிரஸ் செஞ்சுச்சா ஒருமுகப்படுத்துகிற வேலைய? இல்ல வேற கட்சிகள் செஞ்சுச்சா ஒருமுகப்படுத்துகிற வேலை? அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதை செய்தது, மறந்துடக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த முன்னெடுப்பில் தான் அந்த மசோதா படுதோல்வியை தழுவியது என்று சொன்னால், மீண்டும் அந்த மசோதாவை கொண்டு வருவதற்கு திமுகவே கொள்ளைப்புற வழியாக ஆதரிக்கும் அப்படின்னு பேசுறது ஒரு பச்சையான அயோக்கியத்தனம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது காழ்ப்பு கொண்டு பேசுகிற பேச்சு தானே தவிர மற்றபடி திமுகவுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. திமுக அதே நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய உரிமையை ஒருபோதும் திமுக பதவிக்காக எல்லாம் காவு கொடுக்காது, அதிகாரத்துக்காக எல்லாம் அடமானம் வைக்காது. அப்படிப்பட்ட இயக்கமாக அது வார்ப்பிக்கப்படவும் இல்லை. அதனுடைய நேச்சர் அப்படி இல்லை அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆனா திமுகவுக்கு எதிராக வன்மத்தை கக்கி கொண்டிருப்பவர்கள் தொடர்ச்சியாக இதை பேசுவார்கள். இன்னைக்கு எப்படி திமுக வாயடைக்க வைத்ததோ அது போல டீலிமிட்டேஷன் பில்லுன்னு ஒண்ணு பாராளுமன்றத்துக்கு வரும்போது வாயடைக்க வைக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ ரிசல்ட், தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற ரிசல்ட் வந்த உடனேயே காங்கிரஸ் கட்சி கொள்ளைப்புற வழியாக தாவேக்காவுக்கு ஓடிவிட்டது அப்படின்ற குற்றச்சாட்டை திமுக வச்சாங்க. நீங்க சொன்ன அந்த வீடியோ கால்ல கூட லண்டன்ல இருந்து திமுக தலைவர் பேசும்போது கூட காங்கிரஸ் செய்யக்கூடிய கூட்டங்கள்லயோ காங்கிரஸ் எடுக்கக்கூடிய முடிவுகள்லயோ ஒன்னா இருக்கிறாதீங்க, அரசியலமைப்பு சட்டம் மாநில உரிமை இது நலன் சார்ந்து திமுக உறுதியாக முடிவெடுங்க அப்படின்னு சொல்லதாக நம்ம செய்திகளையும் பார்த்தோம், நீங்களும் சொன்னீங்க. இப்போ மேகதாது அணைக்கு எதிராக ஒரு நோட்டீஸை திமுக கொடுத்திருக்கிறது. இது காங்கிரஸுக்கு வைத்திருக்கக்கூடிய செக்மேட்டா? ஏன்னா இந்த நோட்டீஸை கொடுத்து ஒத்திவைப்பு தீர்மானம் ஒருவேளை ஏற்றுக்கொண்டதாக இருந்தால் ராகுல் காந்தி எதற்கு ஆதரவாக பேசுவார்? தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக பேசுவாரா இல்ல கர்நாடகத்துக்கு ஆதரவாக பேசுவாரா? காங்கிரஸுடைய எம்பிக்கள் நிலைப்பாடு எப்படியாக மாறும்? இல்ல, உங்க கேள்வியிலேயே நான் முரண்படுறேன் சார். காங்கிரஸுக்கு வைத்த செக்மேட்டா அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? மாநில நலனை போய் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக எல்லாம் திமுக முன்னாடி வச்சிரும் அப்படிங்கிறத நான் ஏற்கல. இது உண்மையிலேயே எங்கள் பகுதி, குறிப்பாக காவிரி பகுதியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எங்களுடைய விவசாய நிலங்களை பாலைவனமாக்குகிற கர்நாடகத்தினுடைய சதித்திட்டம். இதை யார் கண்டிச்சிருக்கணும்? முதல்ல நீங்க திமுக தலைவர் கண்டிக்கணுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் கண்டிக்கணுமா? எல்லா மாநிலங்களிலும் சமமான இயக்கமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி செய்திருக்கணும்ல. அது எப்படிங்க நசுக்குகிற வேலையை செய்ய முடியும்? இங்கேயும் காங்கிரஸ் 10 பேர் இருக்காங்கல்ல, மாணிக்கம் தாகூர்னு ஒரு மானஸ்த இங்க தலைவரா இருக்கிறார்ல. அப்ப காங்கிரஸ் கட்சி இதை கண்டிச்சிருக்கணுமா வேணாமா? காங்கிரஸ் ஓட்டு வாங்காதா? காங்கிரஸுக்கு இங்க இருக்கிற மக்களின் மீது அக்கறை இல்லையா? அதை செய்யல. சரி, நீங்க கர்நாடகத்துல ஆளுங்கட்சி, இங்க ஆளுகிற கட்சியோடு கூட்டணியில் இருக்கிற கட்சி, 2 மாநில முதலமைச்சர்களை சந்திக்க வைத்தாவது ஏதாவது ஒரு சமாதானமான சூழலில் இந்த பிரச்சனையை கையாள்வதற்கான வாய்ப்பை உருவாக்குனீங்களா? காங்கிரஸ் செய்யல. அப்போ தமிழ்நாடு எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை,
காவிரியின் குறுக்கே அணை கட்டினாலும் பரவாயில்ல, எங்க விவசாய நிலங்கள் பாலைவனமானாலும் பரவாயில்ல, எங்க விவசாயிகள் செத்தொழிஞ்சாலும் பரவாயில்ல, நீ இப்படியே இருப்பேன்னா திமுக அப்படி இருக்கணுமா என்ன? திமுக அப்படியே அதை கடந்து போயிடணுமா என்ன? தமிழ்நாட்டு மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பதிவு செய்திருச்சு. இப்ப என்ன பிரச்சனைன்னா, செக்மேட் காங்கிரஸுக்கு நீங்க சொன்னீங்கல்ல, காங்கிரஸுக்கு இல்ல சார் செக்மேட்டு. இந்த தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது, இந்த தீர்மானம் குறித்த செய்திகள் பேசுபொருளாகிறது. தமிழ்நாட்டுல ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன செய்ய போறாரு? அவர் என்ன செய்ய போறாரு? இந்த முதலமைச்சர் என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும். இப்ப செக்மேட் காங்கிரஸுக்கு இல்ல, காங்கிரஸோடு சேர்ந்து கூட்டு வைத்திருக்கக்கூடிய புதிய கூட்டாளியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன செய்ய போகிறார் என்பதற்கான ஒரு மாதிரியாக நீங்க இதை எடுத்துக்கலாம். ஆனாலும் இது செக்மேட் இல்ல, மாநில நலன் சார்ந்து ஒரு கட்சி எப்படி இயங்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக ஒரு கட்சி செய்திருக்கிற செயல்பாடு ஒரு பக்கம். இப்ப இன்னொரு முக்கியமான பிரச்சனை இதுல இருக்கு. மேகதாது குறுக்கே அணை கட்டுற விவகாரத்துல நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்னவாக இருந்துச்சு? நீதிமன்றத்துல ஏன் வலிமையான வாதங்களை வைக்கலன்னு இங்க இருக்கிற முதலமைச்சர் சொன்னார்ல, நீங்க அந்த பெட்டிஷனை ரிவோக் பண்ணுங்க, நீங்க அந்த பெட்டிஷனை ஓபன் பண்ணுங்க சார். நீதிமன்றம் கதவை சாத்திருச்சா? தீர்ப்பு கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் இந்த பெட்டிஷன் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிச்சா? சட்டத்துல அதுக்கு அனுமதி இல்லையா? ஏன்? உங்களுக்கு வழக்கறிஞர்கள் இல்லையா? நீங்க அரசுக்கு வழக்கறிஞர்களை நியமனம் பண்ணலையா? பெட்டிஷனை ரிவோக் பண்ணுங்க. ரிவோக் பண்ணிட்டு இந்த விவகாரத்துல என்ன செய்யறதுங்கிறத நீதிமன்றத்தின் மூலமாக முயற்சி எடுங்க. எடுத்தீங்களா? அது குறித்த குறைந்தபட்ச கருத்து கேட்பு கூட்டத்தையாவது விவசாயிகளோடு நடத்தினீங்களா? இல்ல, இவ்வளவும் செய்யல சார். நடந்து முடிஞ்சுதா? இப்ப அடுத்த கட்டமா இந்த மேகதாதுவின் குறுக்கே அணை கட்டுவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நீர்வள துறை அனுமதியோ அல்லது ஆலோசனையோ செய்கிற போது ஏதாவது ஒரு பங்களிப்பை செலுத்தி இருக்கும்ல. பாஜகவினுடைய நிலைப்பாடு என்னங்கிறதையாவது கடிதத்தின் மூலமா கேட்டீங்களா? உங்க நிலைப்பாடு என்னங்க? நீங்க கர்நாடகாவோடு நிக்கிறீங்களா, தமிழ்நாட்டோடு நிக்கிறீங்களா? இதை ஏற்கிறீங்களா, மறுக்கிறீங்களா? ஒரு முதலமைச்சர் இதை நயமாகவாவது கேட்கலாம்ல, கெஞ்சி காலில் விழுந்தாவது கேட்கலாம்ல, அக்கறை இருந்தா. நீங்க எதிர்க்க மாட்டீங்க, உங்களுக்கு முதுகெலும்பு இல்ல. உங்களுக்கு அமித்ஷாவை பார்த்தா உங்க ட்ரௌசர் நனைஞ்சிரும், மோடியினுடைய பேரை கேட்டா உங்க ட்ரௌசர் கலண்டுரும், அது நமக்கு நல்லா தெரியும். குறைந்தபட்சம் எங்க நான் ஒரு முதலமைச்சரா இருக்கேன், எங்க மாநில மக்களுக்கு இது பெரிய கேடை உருவாக்கும், இது ஒரு அட்சய பாத்திரம் காவிரி தீரோன்றது, அங்கிருந்துதான் விவசாயம் பண்ணி நெல் விளைஞ்சி எங்க மாநிலத்துல சோறு திங்கிறோம், அதுக்கு ஆபத்து வந்துருச்சு, என்னன்னு கேட்டு கொஞ்சம் பார்த்து முடிச்சு விடுங்கன்னாவது சொல்லலாம் இல்லையா? அதாவது செய்தாரா இந்த முதலமைச்சர்? சரி, அவர் செய்யலங்க. பாஜகவுக்கும் தாவேக்காவுக்கும் ஒரு இணக்கத்தை உருவாக்குறதுக்கான புரோக்கர் வேலையை பார்த்துக்கிட்டு திரியறாரா இங்க வைகோன்னு ஒருத்தர், அவர் அதை செஞ்சாரா? அந்த வேலையை அவர் பார்த்தாரா? சரி, அவரும் செய்யல. அந்த கட்சி யாரோடு கூட்டு வைத்திருக்கிறதோ அவர்களும் அந்த வேலையை செய்யல, அந்த கட்சியும் செய்யல, அந்த கட்சியோடு கூட்டு வைத்திருப்பவரும் செய்யல. ஆனா திமுக செய்யுதுன்னா இப்ப யாரு சார் இந்த மாநில நலன் மீது அக்கறை கொண்டிருக்கிறா? யாரு சார் ஆட்சி அதிகாரங்களுக்கு அப்பாற்பட்டு மாநில நலன் குறித்து சிந்திக்கிறா? இத யார் வேணுமானாலும் மறந்துடலாம், ஆனா காவிரி தீரத்தில் இருக்கிற எங்களை மாதிரியான நாட்கள் நாங்க மறக்க மாட்டோம். ஏன்னா மேகதாதுவின் குறுக்கே அணை கட்ட முடியும்னா அதை தடுக்க முடியும் என்கிற அந்த வேலையை செய்ய வேண்டிய ஒரே இயக்கமாக திமுக இருக்கு. திமுக செய்ய நாங்க திமுகவை நம்புறோம். திமுக அணை கட்ட விடாது, அதை தடுத்து நிறுத்தும். அது பாஜக வந்தாலும் சரி, காங்கிரஸ் வந்தாலும் சரி, தாவேக வந்தாலும் சரி, எவன் வந்தாலும் சரி, அது தடுத்து நிறுத்தும். அது எங்களை பாதுகாக்கும், நாங்க நம்புறோம். அதற்கான முன்னெடுப்பை இன்றைக்கே நாடாளுமன்றத்தில் திமுக துவங்கி இருக்கிறது. அவ்வளவுதான். நீங்க சொல்வதை போல சட்டமன்றத்துல தீர்மானம் கொண்டு வந்த விஜய் அவர்கள் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட கூட்டிருக்கணும் மேகதாது விஷயத்துல. அட்லீஸ்ட் அவங்களுடைய கூட்டணி கட்சியில அதை அழைத்து நாடாளுமன்றத்தில் எப்படி செயல்படணும், மேகதாதுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எம்பி இல்லாட்டியும் அவர்கள் மூலியமாவது கொண்டு வந்திருக்கலாம். அதையும் அவர் செய்யவே இல்லை. விசிகாவும் செய்யல, மதிமுகவும் செய்யல. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த அந்த திருத்தத்தை ஏற்க முடியாது என்று சொன்ன கம்யூனிஸ்டுகளும் இந்த தீர்மானத்தை கொண்டு வரவே இல்லை, திமுக தான் கொண்டு வந்திருக்கிறது அப்படின்றத நீங்க சொல்வதிலிருந்து இருந்து புரிஞ்சு கொள்ள முடிகிறது. நிகழ்ச்சிகள் கொண்டு நிறைய தொகையை நம்ம நேற்று பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.